மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு அனைத்து கட்சிகள் கூட்டம் 63 கட்சிகள் அழைக்கப்பட்ட நிலையில 58 கட்சிகள் பங்கேற்றிருக்காங்க. ஒன்றிய அரசோட சதிய அனைத்து கட்சிகளும் ஒரு சேர இணைந்து முறியடிக்க வேண்டும்னு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேட்டிருக்காரு. அனைத்து கட்சிகள் கூட்டத்துல என்ன பேசப்பட்டது வாங்க பார்க்கலாம். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் இன்று காலை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. அனைத்து கட்சி கூட்டத்தில் 63 கட்சிகள் அழைக்கப்பட்டதற்கு 58 கட்சிகள் பங்கேற்றிருந்தாங்க. தென்னிந்திய மாநில பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பதற்கான நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ளப்படும் அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் பிற மாநில முதல்வர்களை நேரில் சந்தித்து ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டும்னு அனைத்து கட்சி கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருந்தார். மேலும் தென் மாநில பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டுக்குழுவை விசிக வரவேற்குதுன்னு விசிக தலைவர் திருமாவளவனும் தெரிவிச்சிருந்தார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அனைத்து கட்சிகள் கூட்டத்துல பாஜக, தமாக தவிர திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மதிமுக, விசிக, மனிதநேய மக்கள் கட்சி, அகில இந்திய பார்வர்டு பிளாக், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வெற்றி கழகம், ஆம் ஆத்மி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, முக்குளத்தோர் புள்ளிப்படை, மூவேந்தர் முன்னேற்ற கழகம்னு மொத்தமா 56 கட்சிகள் பங்கேற்றிருந்தாங்க. மதிமுக சார்புள்ள வைகோ, காங்கிரஸ் சார்புள்ள செல்வ பெருந்தகை, அதிமுக சார்புள்ள ஜெயக்குமார், பாமக சார்புள்ள அன்புமணி ராமதாஸ், விசிக சார்புள்ள திருமாவளவன், இடதுசாரிகள் சார்புள்ள முத்தரசன், பே. சண்முகம், மக்கள் நீதி மையம் சார்புள்ள கமலஹாசன், தமிழக வெற்றி கழகம் சார்புள்ள புஷி ஆனந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு 63 கட்சிகள் அழைக்கப்பட்ட நிலையில 58 கட்சிகள் பங்கேற்றாங்க. பாஜக, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் நாம் தமிழர், புதிய நீதி கட்சி ஆகிய கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிச்சிருந்தாங்க. மேலும் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசினதுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விவகாரத்துல முடிவெடுக்கிறதுக்காக நாம இங்க கூடியிருக்கோம். கட்சி வேறுபாடுகளை கடந்து அழைத்திருத்தது யாருன்னு பார்க்காம எவ்வளவு முக்கியமான பிரச்சனைக்காக அழைச்சிருக்கோம்னு மனதில் வச்சுட்டு இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக் கொள்கிறேன்னு ஆரம்பிச்சிருக்காரு. தமிழ்நாடு அரசோட சார்புல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் பேசின அவரு தமிழ்நாடு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறத உணர்த்துவதற்காகத்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். தொகுதி மறுசீரமைப்புங்கிற கத்தி தென்னிந்தியாவோட தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கு. இதனால தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்பட இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. இதை குறைக்கின்ற அபாயம் நெருங்கி கொண்டிருக்கு. ஒன்றிய அரசு 2026 ஆண்டுல மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய போது பொதுவா இந்த மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்வாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேணுங்கிறது இந்திய நாட்டோட மிக முக்கியமான இலக்கு. அந்த இலக்குல நம்முடைய தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு. 10 ஆண்டுகளாக வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள், பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலமா நம்ம இதை சாதிச்சிருக்கோம். தற்போது இருக்கிற 543 நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்தா மக்கள் தொகை குறைவா இருக்கிறதுனால நம்முடைய தொகுதிகளோட எண்ணிக்கை குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு மொத்தமா 8 மக்களவை இடங்களை இழக்கும்னு சொல்றாங்க. அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிக்கள் கிடைக்க மாட்டாங்க, 31 எம்பிக்கள் தான் இருப்பாங்க. நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை 848 உயர்த்தப்பட்டு தற்போதைய விகிதிச்சாரத்தின்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்டா நமக்கு கூடுதலா 22 தொகுதிகள் கிடைக்கணும். ஆனா தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செய்தா 10 தொகுதிகள் தான் கூடுதலா கிடைக்கும். இதனால நம்ம 12 கூடுதல் தொகுதிகளை இழந்துருவோம். இந்த 2 முறைகளிலும் நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால தமிழ்நாட்டோட குரல் நசுக்கப்படும். இது வெறும் உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பற்றிய கவலை இல்லை, நம்முடைய தமிழ்நாட்டோட உரிமை சார்ந்த கவலை. நம்முடைய தமிழ்நாடு எதிர்கொள்ள இருக்கிற இந்த முக்கியமான பிரச்சனையில
அனைத்து அரசியல் கட்சி மற்றும் தலைவர்கள் ஒன்றிணையணுங்கிற வேண்டுகோளை உங்கள் அனைவரின் முன்பு நான் வைக்கிறேன். அனைத்து கட்சிகளும் கட்சி எல்லைகளை கடந்து குரல் கொடுக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தா அது தமிழ்நாடு மக்களோட பிரதிநிதித்துவ எண்ணிக்கையை குறைச்சிரும். இதனால இந்த சதியை நம்ம அனைவரும் சேர்ந்து முறியடிக்க வேணும். மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை, மாநிலங்களவை மற்றும் சட்டப்பேரவை சேவைகள்ல பேரவைகளின் இடங்களை குறையும்னு சொல்றது மக்கள் தொகை கட்டுப்பாடுங்கிற கொள்கையை முனைப்பா செயல்படுத்தி நாட்டு வளர்ச்சியில பெரும் பங்காற்றி இருக்கிற தென் மாநிலங்களுக்கு தரப்படுற தண்டனையாகத்தான் அமையும். இதை முன்கூட்டியே உணர்ந்துதான் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்ம ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும். தமிழ்நாட்டோட உரிமை, கூட்டாட்சி கருத்தியலோட கோட்பாடு, தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட எதுவுமே பாதிக்கப்படக்கூடாது என்கிறத தீவிரமாக திடமாக அப்பவே வலியுறுத்தி இருக்கும். இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே அபாயமான செயல். இதுல நமக்குள்ள கருத்து வேறுபாடு நிச்சயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன், இருக்கக்கூடாதுன்னு விரும்புறேன். இந்திய நாட்டோட கூட்டாட்சி அமைப்புக்கும் தென் மாநிலங்களோட அரசியல் உரிமைக்கும் இது அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். இது இந்திய ஜனநாயகத்தோட தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற அரசியல் பிரதிநிதித்துவ உரிமையை நேரடியா தட்டி பதிக்குது. இப்படி ஒரு சமநீதியற்ற அநீதியான தொகுதி மறுசீரமைப்பு செயல்படுத்தப்பட்டா இந்திய அரசியல்ல தமிழ்நாட்டோட குரல் வளை நெரிக்கப்படும். தமிழ்நாட்டோட நலன் மற்றும் தமிழ்நாட்டு மக்களோட நலன் ஆகியவற்றை பாதுகாக்கிறதுல நம் மாநிலத்துக்கு இருக்கிற பலமும் குறைக்கப்படும். 39 எம்பிக்கள் இருக்கும்போது எழுப்பும் குரலையே ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிற நிலையில இந்த எம்பிக்களோட எண்ணிக்கை இன்னும் குறைந்தாலோ குறைக்கப்பட்டாலோ அது தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட அழிக்க முடியாத அநீதியா மாறுங்கிறத அனைவரும் நினைத்து பார்க்கணும். எனவே தம்முடைய நிலைப்பாட்டை அழுத்தம் திருத்தமாக ஒரே சிந்தனையோடு எடுக்கணும். வர இருக்கிற இல்லை என்றா எதிர்காலத்துல நடைபெற இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில மேற்கொள்ள இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை நம் கடுமையா ஆணித்தரமா எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். எனவே உறுதியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும்னு சொல்லிதான் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறேன்னு தீர்மானங்களை குறிப்பிட்டிருக்காரு. அந்த தீர்மானங்கள் இந்திய நாட்டோட கூட்டாட்சி அமைப்பிற்கும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களோட அரசியல் பிரதிநிதித்துவ உரிமைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதா கடுமையா எதிர்க்குது. நாட்டினுடைய நலனுக்காக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முனைப்பா செயல்படுத்திய ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள்ல நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுவது முற்றிலும் நியாயமற்றது. இந்த வகையில மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுக்கிறத ஊக்குவிக்கிற வகையில 1971 ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்படணும். கடந்த 2000ஆம் ஆண்டுல அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறே தற்போதும் இந்த வரையறை 2026 இருந்து மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும்னு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்கணும். மேலும் நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர்களோட எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் 1971 ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தில் இரு அவைகளையும் மாநிலங்களுக்கிடையே எந்த விகிதத்தில் தொகுதிகளோட எண்ணிக்கை இருக்கோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களோட தொகுதிகளோட எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும்னு ஒன்றிய அரசை இந்த அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்தது. தொகுதி மறுசீரமைப்புக்கு தமிழ்நாடுக்கு எதிராக இல்லைன்னு, அதே சமயம் கடந்த 50 ஆண்டுகளா சமூக பொருளாதார நலத்திட்டங்களை சிறப்புற செயல்படுத்தியதற்கான தண்டனையா தொகுதி மறுசீரமைப்பு அமைந்துவிடக் கூடாது எனவும் அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்தது. இக்கோரிக்கையை தமிழ்நாட்டோட குறைந்தபட்ச கோரிக்கைகளா அனைத்து கட்சி கூட்டம் முன்வைக்குது. இக்கோரிக்கையையோ அவை சார்ந்த போராட்டத்தையோ முன்னெடுத்து செல்வதற்கும் மக்கள் மத்தியில இப்பிரச்சனை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள்ல இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியோட பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்று அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை மேற்கொள்ளும்படி கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இக்கூட்டம் தீர்மானிக்குது. இந்த தீர்மானங்கள் மீதான உங்கள் கருத்தை அனைத்து கட்சி தலைவர்களும் பதிவு செய்யணும்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசியிருக்காரு இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல.